இப்ப ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட பணத்தை எடுத்துடலாம், ப்ரொடியூசர் சேவ் ஆயிடுவார், சேஃப் ஆயிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசு இல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சு படம் பண்ணு, இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாராவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாம போயிடுவார், டைரக்டர் காணாம போயிடுவார். ஆனால் இங்க நான் குறிப்பா சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனா என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்ன பேச மறுபடியும் சார். இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் பைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே பைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு பைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் பைனான்ஸ் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. நல்ல கதையா நீ எடுப்பா, எடுத்து ரிலீஸ் பண்ணு, யாரும் இல்லை பைனான்ஸ் பண்றதுக்கு. எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று. ஒரு 2.5 கோடிக்கு மேல சொன்னாங்க. சார், தயாரிப்பாளர் சார், நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற பிசினஸ் சொன்னீங்க, என்ன பிசினஸ் தெரியாது. ஆனா 2.5 கோடி ஒரு இயக்குனரை நம்பி நீங்க படம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார்.